ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப இருட்டாக இருக்குதுல்ல. அந்த தூரத்தில் இருந்து ஒரு சைக்கிளில் ஒரு பையன் வந்துட்டுருக்கான் பாருங்க. ஒரு மஞ்சள் கலர் லைட்டு தெரியுது பார்த்தீங்களா? அது என்னோடய பையன்தான். அவன் டியூஷன் போயிட்டு வந்துட்டுருக்குறான். எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக வீடுகள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் எங்களுக்கு போஸ்ட் லைட்லாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அந்த முக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்கும் நைட்டு, போஸ்ட் லைட் இல்லாதனால. சில டைம்லலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி பாம்பெல்லாம் வரும் பார்த்துக்கோங்க குறுக்க. ஒரு டைம்லலாம் நாங்கள் ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது கூட குட்டி குட்டி பாம்பெல்லாம் பார்த்துருக்குறோம். இவன் நிற்கிறான்ல அந்த முக்குக்கு இந்த பக்கம் எங்கள் வீடெலாம் கட்டியிருக்கோம்ல, இது எல்லாமே தோப்பு காடாக கிடந்தது. இப்போ தான் நாங்கள் வீடு வச்சுருக்குறோம். ஒரு வீடு வச்சே ஒரு 8 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு வீடு கூட கிடையாது. எங்கள் வீடு ஒத்தைக்கு தான் இருக்கும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா ஒத்தைக்கு இருந்து. இப்போ தான் எங்கள் தெருவெல்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இந்த ரோடு கூட இப்போ தான் போட்டு தந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் ஒரு மாதிரி தொல்லியாக கிடக்கும். மழை நேரத்துலலாம் மண்ணாக இருக்கும். இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஏன்னா ரோடெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா. நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, என்னோடய பையன் இந்த இருட்டில் இருந்து வர்றதுக்காக ஒரு லைட்டு கண்டுபிடிச்சிருக்கான். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்காக தான் இவ்வளோ கதை விட்டுட்ருக்கேன். அவன் ஏதாவது பண்ணதை நம்ம வீடியோவில் காட்டினோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி மாதிரி பண்ணியிருந்தான். அதிலேருந்து ஏதாவது பண்ணால் அம்மா இதையும் போடுங்கம்மா இதையும் போடுங்கம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதான் ஷேர் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. கடன்னு நம்ம சமையலை முடிச்சுட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வழுதனங்காயில் தீயல் பண்ண போகிறேன். அப்புறம் பாவக்காயை பொரிக்க போகிறேன். வழுதனங்காய் தீயலுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், நல்ல மிளகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு வறுத்துட்ருக்கிறேன். அதுலேயே வத்தல் தூள், மல்லித்தூள் சேர்த்து போட்டு வறுக்கணும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்துட்டுருக்குது. இதில் வத்தல் தூள், மல்லித்தூள்லாம் போட்டு வறுத்தாச்சு. வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். காயம் உள்ளே வச்சுருக்கிறேன், ஆனால் காயம் போடக்கூடாது. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் கொஞ்சோல ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அதில் ஊற்றி வேக வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை அரைச்சிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு எல்லாமே நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நல்லா கொதித்து வந்ததும் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வழுதனங்காய் தீயல். இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பாவக்காய் பொரிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வத்தல் உப்பு வேறு எதுவுமே போட வேண்டாம். வத்தல் உப்பு சேர்த்து நல்லா விரசிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுவும் அடுப்பில் பொரிஞ்சிட்ருக்குது. அப்படியே அந்த நேரத்தில் பூ வந்துச்சு. அதனால் போய் பூவை வாங்கிட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் இனி தொடுக்கணும். அப்புறம் ரைஸை வடித்து வச்சாச்சு. இந்த வேலை ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா போன ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணோம். அதே இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அதாவது மயிலாடியில் இந்து மகா முன்னணி கமிட்டியிலேருந்து கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டுட்டு இந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள நிறைய மக்கள் வருவாங்க. இது ஒரு கோயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இங்கே சிவலிங்கம் அன்னபூர்ணி மஹால்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் வரைக்கும் அவங்க ஊர்வலமாக நடந்து போவோம். அங்கே நடந்து போய் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. கை குழந்தைங்கள் முதல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ராதை வேஷம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்களும் என்னோடய பையனுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் ராதை வேஷம்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபங்க்ஷன் போனது கிடையாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆன அந்த கோயிலே பார்த்திங்கன்னா காய்கறி பிரியாணி, அப்புறம் இடியாப்பம், பாயாசம் அந்த மாதிரி எல்லாமே தர்மம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே பசியோடு வரக்கூடாதுன்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்து எல்லோரும் 1/2 கிலோமீட்டர் தூரம் தான், ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான். இதில் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி மந்திரம்லாம் பிள்ளைங்கள்லாம் பாடிட்டே வந்தாங்க. நான் அந்த சவுண்டை விட்டேன் அப்படின்னா ரொம்ப இரைச்சலாக இருக்கும், அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. அதுக்கு பாருங்க, இந்த கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இதே மாதிரி நிறைய கை குழந்தைங்க கிருஷ்ணர் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. இது வந்து என்னோட பொண்ணு, என் பையனோட ஃப்ரெண்டு 3 பேரும் தான். அவங்களுக்கு வந்து ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஸ்கூலில் சேர்ந்துருந்தாலும் விளையாட டைம் கிடைக்காது. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாயாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட பையனுக்கு வந்து இன்னும் 2, 3 பாசி இந்த கையில் போடுறது அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கலாம். அவனுக்கு போடதாட்டு ஃபஸ்ட்டு ஐடியா கிடையாது. அதுக்கப்புறம் போடுவோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமில் தான் வாங்கியிருந்தோம். இனி அடுத்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம பத்திரமா வச்சுட்டு கூட எக்ஸ்ட்ரா 2, 3 பாசி வாங்கணும், வேறு ஏதாவது நம்ம அலங்காரம் பண்ணதுக்கு வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். அப்போ வந்து இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும் மாறுவேடம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டே இருக்கோம்ல, அப்போ நம்ம வந்து இனி மண்டபத்துக்கு வந்துட்டோம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா இந்த பானை உடைத்தல் ரெடி பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி பானை உடைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவார்ல, தயிர் பானை அதெல்லாம், அந்த ஞாபகார்த்தமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தில் இந்த சைடும் ரெடி பண்ணியிருந்தாங்க, அந்த பக்கமும் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், இந்த பக்கம் உடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு சிங்காரி மேலே ஒரு சவுண்டு கேட்ட உடனே நான் அந்த சைடு வீடியோவை திருப்பினேல, அந்த உடைக்கிற சீனை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இந்த பானையை காட்ட முடியல. இன்னொரு பக்கத்தில் பானை உடைச்சாங்க, அதை பாருங்கள். அது வந்து வீடியோ எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கிறது இந்த மண்டபத்தில் உள்ள ஒரு பகுதி மட்டும்தான். சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் மக்கள் கூட்டம் அப்படி இருந்துச்சு. பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் நிற்காம மண்டபத்துக்குள்ளே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. மண்டபத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இடமே இல்லை. இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். மேலே மாடியிலையும் சேர் போட்டு உட்காத்தி வச்சுருந்தாங்க. அதுலேயும் உட்கார முடியாமல் நிறைய பேர் வந்து நின்றுட்டுருந்தாங்க. மண்டபத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா காஃபி, அப்புறம் கடலை, பழம், வடை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாமே குட்டி குழந்தைங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பசியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நிறைய கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு. அதில் வந்து எனக்கு பிடிச்ச, அதாவது ஒரிஜினல் கிருஷ்ணர் மாதிரியே வந்து ஒரு பையன் வந்து வேஷம் போட்டிருந்தான். அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஆனால் ப்ளூ கலரில் தெரியுது பார்த்திங்களா, அந்த பையன் வந்து அசல் கிருஷ்ணர் மாதிரியே இருந்தான், அந்த ப்ளூ கலர்லாம் கொடுத்து. அப்புறம் மயிலாடி சரௌண்டிங்லேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் மயிலாடி அப்படின்னு வந்து எனக்கு டைப் பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரமாக இந்த கிருஷ்ணரை தான் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இந்த கிருஷ்ணரை வீடியோ எடுத்துட்டேன். எப்படி இந்த கிருஷ்ணர் சூப்பராக இருக்காரா, ஒரிஜினலாக நம்ம டிவிலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி அலங்காரத்தில் இருக்கார்ல. அப்புறம் இதுதான் மண்டபத்துக்குள்ளே ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் உட்கார வச்சு ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி மந்திரம் சொல்லும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.